சார் ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கிற ஒரு இங்கிலீஷ் படம். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பொண்ணுங்கன்னு மிக்சடா இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு ஒரு இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது, அதை பார்க்க போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் வந்து கொஞ்சம் ஹைப்பரா இருப்பாப்ல. அவன் பண்ற ஒரு தப்புனால அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. ஒரு கார் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. இவங்க நியாயமா போய் ஹெல்ப் பண்ணிருக்கணும். இவங்க அதெல்லாம் பண்ணாம போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆடுறாங்க. யாருக்குள்ள யார் இருந்தா, எத்தனை பேர் இருந்தாங்க, பொழைச்சாங்களான்னு கூட தெரியாது. பட் இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா இதுல ஒவ்வொருத்தனா சாக ஆரம்பிக்கிறான். அதுவும் கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. என்ன நடக்குது, பழைய சம்பவத்துக்கு எதுக்கு உள்ள கனெக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அப்படியே சீன் பை சீன் டெம்போவை ஏத்துற ஒரு எட்ஜ் ஆஃப் த சீன் த்ரில்லர்லாம் இது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு போர் அடிக்காத த்ரில்லர்னு வேணா சொல்லலாம். இந்த ஜம்ப் ஸ்கேர் சீன் சொல்லுவாங்களே, எதிர் விஷுவலாவோ இல்ல ஆடியோ மூலமாவோ ஆடியன்ஸ் அப்படியே பயங்காட்டுறது, அந்த மாதிரி காட்சிகள் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய த்ரில்லர் படம் பார்த்திருந்தோம் அப்படின்னா இதுல எதுவும் புதுசாலாம் எதுவுமே இருக்காது. எந்த கேரக்டருமே மனசுல நிக்கிற அளவுக்கு அந்த டெப்த் எல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. பட் அகைன் அந்த ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு கம்மியா தான் படம் ஓடும். அதனால பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல. கடைசி ஒரு சில ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அதுல ஒரு சில விஷயங்கள் அவ்வளவு கன்வின்சிங்கா இல்ல. ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா அப்படின்னா அந்த கொலை செய்யற சீன்லாம் கொஞ்சம் பயங்கர பிளடியா தான் இருந்துச்சு. பொம்பளே கிடையாது, பொம்பளே டச்சக் பச்சக் காட்சிகள் உண்டு. சோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மூவின்னு சொல்ல முடியாது. ஓவராலா முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரன் டைமுக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு டீசென்டான த்ரில்லர். பாய்.